محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்றாடம் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட வார்த்தைகள் பலரால் பாவிக்கப்படுகின்றன. அவை அத்துணை வார்த்தைகளிலும் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ் தஆலாவுடைய கலாமாகிய அல் குர்ஆனிய வசனங்கள் தான் என்றும், இந்த உலகத்துக்கென்று ஏதோ ஒரு வகையில் பல வழிகாட்டுதல்கள் பலரால் காட்டப்பட்டிருக்கின்றன. அவை அத்துணை வழிகாட்டுதல்களிலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதல், பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த வழிகாட்டுதல், பின்பற்றினால் நன்மை தரக்கூடிய வழிகாட்டுதல், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா சமுதாயத்துக்கும் வாழ்ந்து காட்டி எமக்கும் விட்டு சென்ற ஆதாரபூர்வமான ஹதீதுகள் என்றும், எங்களால் அன்றாடம் பல மோசமான செயல்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை அத்துணை செயற்பாடுகளிலும் மிக மோசமானது அல் குர்ஆனோ அஸ்ஸுன்னாவோ மார்க்கமாக கற்றுத்தராமல் நன்மைகளை எதிர்பார்த்து நாங்களாக செய்யக்கூடிய காரியங்கள் என்றும், இத்தகைய காரியங்களுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய வழிமுறை பித்அத் என்றார்கள். இதன் அடுத்த கட்டம் தலாலத் வழிகேடு என்றார்கள். இதன் இறுதி முடிவு அன்னார் நரகம்தான் என்றார்கள். இவ்வாறு இஸ்லாத்துக்கென வரைவிலக்கணப்படுத்தப்பட்ட செய்திகளில் ஒன்றின் தெளிவை ஆரம்பமாக இந்த இடத்தில் பதிவு செய்தவனாக, கண்ணியத்துக்குரியவர்களே, கட்டாய கடமையான இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்துள்ளோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவனாக, இந்த உலகத்துக்கு ஒட்டுமொத்தமான மக்களுக்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மாத்திரம்தான். சகலவிதமான மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒற்றை தீர்வு அல் குர்ஆன் மாத்திரம்தான். அது அனைத்து மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, கிழக்காசியாவில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, அறிவில் உச்சத்தை தொட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, அறிவு என்றால் என்னவென்றே தெரியாமல் வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான உலகத்துக்கும் ஒற்றை வழிகாட்டுதல் இஸ்லாம் மாத்திரம்தான். அதை தமிழில் கூட சொல்வார்கள், இஸ்லாம் மதம் என்று சொல்லாதீர்கள், மார்க்கம் என்று சொல்லுங்கள். விஜயன் கடல் மார்க்கமாக இலங்கையை வந்தடைந்தார். ஒரு இடத்துக்கு சொலிட்டாக போய் சேரக்கூடிய வழிக்கு பெயர் மார்க்கம். தரை மார்க்கமாக பனாமா கால்வாய் ஊடாக வந்தனர். சொலிட்டாக ஒரு இடத்துக்கு போய் சேரக்கூடிய வழிமுறைக்கு பெயர் மார்க்கம். இஸ்லாம் என்பது திட்டத் தெளிவான ஒரு மார்க்கம். இந்த உலகத்தில் உள்ள சகலருக்கும் கரை சேரக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம். காரணம், கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம்தான் அடிப்படையானது. இஸ்லாம் மாத்திரம்தான் உண்மையானது. 400 குரூப் இருக்குது, 400 மார்க்கம் இருக்குது, 400 வழிமுறைகள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது. அதில் ஒன்று நாங்க அப்படி இல்லை. நாங்க எதுல இருக்கோமோ அது மட்டும்தான் உண்மையானது. நாங்க எதுல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, ஒரு முஸ்லிம் உம்மாக்கும் வாப்பாக்கும் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டத்தால இறக்கத்தால பறக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களை சூழ உள்ள பிரம்மாண்டமான ஒரு சக்திக்கு சொந்தக்காரர்களான, அந்த அடிப்படையை உணர்ந்தவர்களான மிக பெரும் பாக்கியசாலிகள் நாங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய கடவுள் சித்தாந்தம் ஏதாவது ஒரு கடவுள் சித்தாந்தத்தை போன்ற வெறுமனே சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஏற்பாடே கிடையாது. பிரம்மாண்டமான ரப்புல் ஆலமீன், யதார்த்தமான ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மட்டும்தான்
என்பதை ஆழமாக அகலமாக புரிந்த ஒரு வம்சம் அல்லது புரியக்கூடிய அனைத்து நேர்த்திகளையும் அடக்கி கொண்ட ஒரு சமுதாயம். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தவர்கள். ரப்பு பிரம்மாண்டமான ஒற்றை கடவுள். அவனுடைய அறிவை நாங்க படிக்கணும் படிக்கணும்னு சொல்றோம். சகலவிதமான கல்விக்கும் படித்தல்ங்கிறத குர்ஆன் சொல்லுது, இக்ரா என்று சொல்லுது, படிங்கன்னு சொல்லுதுன்னு சொல்றோம். அல் குர்ஆன் படிங்கன்னு மட்டும் சொல்லலையே, அந்த ஒரு சொல்ல ரப்பு இறக்கல்ல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைச்ச ரப்புடைய பெயரை கொண்டு படிங்க, ரப்பை பற்றி படிங்க, அல்லாஹ்வை பற்றி படிங்க. அப்பொழுதுதான் இந்த உண்மையினுடைய யதார்த்தம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நன்றாக புரியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் எப்படி என்று சொன்னா, இது கவிதை இல்லை, ஆனால் கவிதைக்கான அத்துணை அழகுணர்ச்சியும் குர்ஆனில் இருக்குது. தால் தால் தால், மீம் மீம் மீம், சாது சாது சாது, ஒரே எழுத்துல ஒவ்வொரு வசனமும் முடியும். எதுகை மூனை கூப்பாடு போடும், உயர்வு நவிழ்ச்சி அணி அழகாக தத்தளிக்கும். சகல விஷயமான வசீகர தன்மை அல் குர்ஆனில் நிறைய உண்டு. உச்சமான புத்தகம் அல் குர்ஆன். ஆனா ரப்பு சொல்லுவான், இது கவிதை இல்லை. ஏன் கவிதைன்னு நீங்க நினைச்சிடுவீங்க, கவிதை மாதிரி இது கூட்டி சொல்லப்படுதுன்னு நினைப்பீங்க. கவிதையை போன்று சந்திரனே வா, சந்திரன் வராது, சாத்தியம் இல்லாததையெல்லாம் குர்ஆன் பேசுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் சாத்தியத்துக்கெல்லாம் உச்சமான சாத்தியம் கொண்டது. எங்களுடைய சிற்றறிவால் அருகினால் சாத்தியமே இல்லையே அப்படின்னு நினைச்சிடுவோம் சில நேரம். அவ்வளவு புதுனங்கள் நிறைந்த ஒரு வேதம் அல் குர்ஆன். கண்ணியத்துக்குரியவர்களே, புதுனமான வேதம், ஆச்சரியத்தின் தொங்கல், இலக்கியத்தின் தொங்கல், சகல விஷயத்துக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே உச்சத்தை தொட்ட ஒரே ஒரு ஒற்றை வேதம் அல் குர்ஆன் மாத்திரம்தான். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் அதை படிக்கணும். ரப்பு சொல்லுவான், அம்மா தஸ்குத்து வரகா இல்லா யஅலமுஹா, ரப்புக்கு தெரியாமல் ஒரு இலை கூட விழாது. ரப்புக்கு தெரிஞ்சுதான் ஒவ்வொரு இலையும் விழும், ஒவ்வொரு இலையும் விழும். ஆழமாக யோசிச்சு பாருங்க, நம்ம பள்ளிக்கு வார வழியில எத்தனை இலை விழுந்து கிடக்குது, கோடிக்கணக்கில் இலை விழாதா? பேர்வலையில யாழக்காடு, ஹுமனக்காடு, வில்பத்துக்காடு, சிங்கராஜவான, எவ்வளவு பெரிய காடு இருக்குது. ஒரு ட்ரெயின்ல பதுல்ல, கொழும்புல இருந்து பதுல்லைக்கு போறோம்டா, போற வழியில எத்தனை டில்லியன் கணக்கான இலைகளை கொண்ட மரங்கள் இருக்குது. எத்தனையோ நாட்டுக்கு போறோம், தன்சானியா, அது இது, அமேசான் காட்டுல மனுஷன் நுழையாத பகுதிகள் எத்தனையோ இருக்குது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தொட்டும் ரப்புக்கு தெரிந்துதான் குளிகின்றது என்று சொன்னால், இப்படிப்பட்ட கடவுள் கோட்பாடு உலகத்துல உண்டா? உலகத்துல இல்ல. காரணம், உலகத்துல சாத்தியம் இல்ல, சாத்தியமான ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே போலியும் பொய்யும் நிறைந்தது, கற்பனையால வந்தது, நேற்று உதித்தது, முந்தநாத்து பிறந்தது, பார்த்திருக்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பெறப்பட்டது. மனைவிகள் உண்டு, சகல தேவைகளிலும் உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, பிரம்மாண்டமான சக்தியால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான உலகம் இது. ரப்புடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றல்! இந்த உலகத்துல ஆக கடைசியா சொர்க்கத்துக்கு போவார் ஒரு நபர். அவரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மறுமை விரும்பரைக்கும் சகல மனுஷனையும் போலில்ல வச்சு ஒரு டொட்டான அவர்கிட்ட ஈமான் இருந்துச்சு என்பதற்காக வேண்டி சொர்க்கம் போவாரு. அந்த மனுஷனுடைய சொர்க்கத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம்ல வருமே. அந்த மனுஷன் ஒரு சாட்டைய வைக்கிற அளவுக்கு ஒரு சின்னோண்டு ஒரு இடம் தந்தா போதும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாரு. ரப்பு கடைசியில் இந்த உலகத்தை போன்று, இதே உலகம், இதே சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா எல்லா கண்டமும் அடக்கிய இதே போன்ற உலகம், இது கற்பனை அல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்ட பேச்சாடல் அல்ல, சொல்லாடல் அல்ல. இதே போன்று 10 மடங்கு உலகம் ஆக கடைசி நபருக்கு ரப்பு அள்ளி கொடுப்பான், சிரிப்பார். என்னோட ஜோக்கடிக்காயே அல்லாண்டு சொல்லுவார். பிரம்மாண்டமான சக்தியுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களே ரப்புல் ஆலமீன். அந்த மனுஷனுக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு உலகத்தை தூக்கி கொடுத்தால் என்ன சொல்லுவார் என்று சொன்னான். அதுக்கு முதல்ல இருக்கிறவங்க நிலைமை என்ன, இவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பாக பிரிவினை என்ன, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஒரு உலகத்தை வச்சுட்டு 10 பேர் கடவுள் சண்டை பிடிக்காங்களே. ரப்புல் ஆலமீனுடைய ஆழமான ஆற்றலை சொல்கின்றேன். அந்த ஒரு அடிப்படையில் இருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆழமானவர்கள். எனவேதான் எங்களுக்கு ஒரு வேதம் தரப்பட்டுள்ளது.
அந்த வேதத்தை நாங்க கணக்கில்லாம இருக்கலாம். உலகத்துக்கே சவால் விடும் ஒரு வேதம், ஒரு வேதமும் வர முடியாது இந்த வேதத்துக்கு பக்கத்தில் நெருங்குவதற்கு. அப்படி ஒரு கடவுள் கோட்பாடு. நானும் வணங்கப்படணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் உதிக்கப்பட்டார்கள். ஷைத்தான் கூட நான் வணங்கப்படணும் என்று சொல்லி உதிக்கல. ரப்புக்கு பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு போட்டியா வந்த ஒன்றே ஒன்று கூட. எதுல போட்டி? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யவானாண்டு படைப்பினங்களுக்கு மத்தியிலான ஒரு போட்டியை தான் ஷைத்தானும் உணர்ந்தான். அவன் உண்டாக்கிய கடவுள்கள் தானே ஒட்டுமொத்தமான கடவுள்களும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆழமான ரப்பு குர்ஆன் ஒரு புதுனமான வேதம். அந்த குர்ஆன் ஆரம்பமே வெல்கம். சூரத்துல் ஃபாத்திஹாட பேரு அர்த்தம் என்ன? வெல்கம், திறப்பு. சூரத்துல் ஃபாத்திஹாண்ட அர்த்தம் வாங்க, உங்களை வரவேற்கும், உள்ளுக்கு வந்துட்டீங்களா. அடுத்த சூறாட பேரு பிரம்மாண்டமான பேர் இல்ல, பேரு மாடு, பசுமாடு. வாங்க. ரப்புக்கு 99 திருநாமம் உண்டு சொல்லப்பட்டது. அப்ப அதுல 99 பேரையும் தூக்கி குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பேர் வைக்கல. 114 அத்தியாயத்துக்கு பேர் வைக்கப்படுறதுல பிரம்மாண்டம் இருக்கும், கவர்ச்சி இருக்கும். நோ லிமிட் பேர் வைப்பம். அர்த்தம் என்ன? நோ லிமிட், எல்லை கிடையாது. எவ்வளவு எடுத்தாலும் உடுப்பு இருக்குது, ப்ரொடக்ட் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வைப்பாங்க. ஃபேஷன் பாக், பெரிய ஏரியா, லேன் அப்படின்னு வைப்பாங்க தானே. ரப்ப குர்ஆன்ல சூரா பேரு வைக்கான். சூரத்துல் பக்ரா பசுமாடு. தொடர்ந்து அடுத்த சூரா சூரா ஆல இம்ரான், இம்ரான்ட குடும்பம். மாஇதா சாப்பாட்டு மேசை, குகை, எறும்பு, யானை, சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்ற போல கவர்ச்சியாக ரப்புல் ஆலமீன் பேரை வைக்கான். அதுக்குள்ள கூட்டிட்டு வந்து உலகத்தில் உச்சமான இலக்கியத்தை சொல்லித் தருகின்றான். கவர்ச்சிகளில் அதி உச்சியமான கவர்ச்சிகளை போடுகின்றான். நம்ம கதை வாசிக்கம், கவர்ச்சிகளை தேடுறோம், யூடியூப்பை பார்க்கும், ஃபேஸ்புக்கை பார்க்கும், எப்படியோ தள்ளி பார்த்துட்டு போறோம். ஏதாவது வரக்குள்ள நின்று பார்க்கும். காரணம், புதினமான ஒரு செய்தி வருகுது, கவர்ச்சியா இருக்குது. அங்க வெள்ளமா 100 பேர் மௌத்தம், 2 பேர் மௌத்தும் நோமலான செய்தி தான். கழுத்துக்கு வெள்ளம், இடுப்புக்கு வெள்ளம் நோமலான செய்தி தான். ஒரு 10 மடங்கு வெள்ளம்னு சொன்னா நின்று பேசுவோம், நின்று பார்க்கும். கவர்ச்சிகள், புதுனம், துடிக்கம். குர்ஆன் ஆனா தொடக்கம் அக்கேனா விரும்புறைக்கும் அள்ளி கொடுக்குதே. நாங்க மேலோட்டமாக பார்க்கிற எல்லா விஷயத்திலையும் தொங்கலையும் தருகுதே. ஒரு 10 பேரை கொண்டான், அவன் கடும் கொடூரமானவன் அப்படின்னு சொல்றமா. 10 லட்சம் பேரை கொண்ட ஹிட்லர் பயங்கரமானவன் சொல்றமா. மங்கோலியர்களுடைய தலைவர் கெங்கிஸ்கான் பல பேரை கொண்டான், நாடு விட்டான் சொல்றமா. ஜாஹிலியா காலத்துல சின்ன பிள்ளைகளை எல்லாம் கொண்டாங்கன்னு சொல்றமா. அவங்கட பிள்ளைகள் தான் கொண்டான். ஃபிரௌன் குர்ஆன்ல சொல்றானே, பிறக்கிற சகல ஆம்பளை பிள்ளைகளையும் கொண்டு கொண்டு குவிச்சான் அப்படின்டா குவிச்சான் தான். இது கதை அல்ல, கற்பனை அல்ல. ஒரு 10,000 பேரை கொண்டுட்டான்ங்கிறதுக்காக வந்து எல்லா பிள்ளைகளையும் கொண்டுட்டான் அப்படின்ட்டு குர்ஆன் சொல்லல. அதனாலதான் குர்ஆன் சொல்லுது. நீங்க கவிதை நினைச்சிருவீங்க, குர்ஆன் கவிதை இல்ல, இது உண்மையிலேயே நடந்தது. ஈஜிப்தில் இருக்கிற ஒன்று கொண்டு கல்ஃப்ல இருக்கிற முஸ்லீம்கள் ஒன்று கொண்டு இருக்காங்க. எங்க? எகிப்துல. அதையெல்லாம் உட்படுத்தின பகுதியில் எல்லாரையும் கொண்டான். கடைசியில் அவருடைய வீட்டுல தான் ரப்பு வளர்த்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. புதினங்களின் உச்சம் செல்வமா, எலான் மாஸ்க பார்க்கமா, இவங்களை பார்க்கமா. உச்சம் ரப்பு படைத்தான். அவருடைய சொத்துக்களை சொல்றான். எல்லா சொத்துக்களையும் அடக்கி வச்ச கீகளை தூக்குறதுக்கு பெரும் பலம் பொருந்திய பட்டாளம் இருந்துச்சு என்று சொல்லி காமான சொல்றான்னு சொன்னா, பொருளாதாரத்துல உச்சம், கொடூரத்துல உச்சம், அழகுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அழகை கண்டு பெண்கள் கையை வெட்டினாங்கன்னு சொன்னா, ஒரு அழகரை கொண்டு வரலாமா? நாங்க ஒரு அழகரை கொண்டு வந்து நடக்க விட்டுட்டோ, அவரோட ஆச்சரியத்தை பார்த்து நம்மளை மெய் சிலிர்த்து மெய் மலர்ந்து எங்களை நாங்களே அறியாம கையை வெட்டிக்கிட்டோம்னு சொன்னா, அப்படி ஒருத்தர் இருப்போமா? எங்கள்ல எல்லாருமே அப்படி கையை வெட்டிக்கிட்டாங்க பெண்கள் சொல்லும் அளவுக்கு உலகத்தின் உச்சமான அழகை மிஸ்டர் வேர்ல்டு பார்க்கம், அங்க பார்க்கம், இங்க பார்க்கம். குர்ஆன்ல வரக்கூடியது இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. உச்சமான புத்தகம் ஜெயகாந்தன், ஜெயமோகன், சுஜாதா, பிரபஞ்சன், கல்கி, கண்ணதாசன், கருணாநிதி பெரும்பெரும் இலக்கியத்துல கவர்ச்சியாளருடைய புத்தகத்தை வாசிக்கமா? ஒரு சொல்ல கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டார் சொல்றமா? உலகத்தை படைச்சவன் சொல்லக்கூடிய கோட்பாடுகளையும் விட அழகான புத்தகம் எங்க உள்ளது கண்ணியத்துக்குரியவர்களே? அழகான புத்தகம், உச்சமான புத்தகம் நம்முடைய கையில இருக்குது. ரப்பு படிக்க சொல்றானே. குர்ஆன் என்ற அர்த்தம் என்னன்னு தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? நமக்கு தெரியும். குர்ஆன் என்று சொன்னால் வாசித்தல்.
குர்ஆன் என்று சொன்னால் படித்தல். புத்தகத்துக்கு பேரே வந்து படிங்க. நம்மளை கொஞ்சம் வந்து படிச்சு பாருங்க, எல்லாருக்கும் விளங்கும். குர்ஆனுக்கு விளக்க உரு எழுதினா கடலை மையாக்கி எழுதினாலும் போதாது, அது தனிப்பகுதி. ஆனால் குர்ஆனை படிக்க செல்லுது தஃப்சீர் கலையில உச்சமானவர்களை, குர்ஆன் விரிவுரையாளர்களில் பெரும் அறிவாளிகளை மாத்திரம் படிக்க செல்லல. சின்ன பபா தொடக்கம் இஸ்லாத்தை பத்தி தெரியாத சகலரைக்கும் அல்லது ஏனைய சகலரையும் வந்து படிங்க படிங்க என்று சொல்லுதே. ஏன் சொல்லுது? ஒரு டொட் போதும் அவங்களுக்கு, ஒரு வசனம் போதும், ஒரு வாக்கியம் போதும் அவங்களோட வாழ்க்கையை மாற்ற. எல்லாமே கூப்பாடு போடக்கூடிய ஒரு வேதத்தை எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு வச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, வாசிப்போம். எங்கட பிள்ளைகளை பேர பிள்ளைகளை வச்சு வாசிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை வாசிக்க விடுவோம். அந்த பிள்ளைக்கு எப்படி தெளிவு கிடைக்கும் தெரியுமா? உலகத்தில் உச்சமான புத்தகத்தை படிச்ச அந்த தெளிவையும் விட மிகப்பெரிய அறிவு எது கண்ணியத்துக்குரியவர்களே அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். நேரடியா வாய்ச்சென்று கிடைக்கும். பயன்ல கேட்கல, கேள்வி படல, அங்கு கேள்வி படல. இது உண்மையா பொய்யாண்டு தத்தளிக்கக்கூடிய ஒரு வேதம் இல்ல. 100% சொல்லிட்டான ஒரு வேதத்தை எங்களை பேரப்பிள்ளை வாசிக்குது. அந்த பிள்ளைட அப்பா கேட்டுக்கொண்டிருக்கார் என்று சொன்னா, இந்த பழக்கம் ஒவ்வொரு தாளையும் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா, ஒரு 3 மாசத்துக்குள்ள குர்ஆனை வாசிச்சு முடிச்சிட்டோம். அந்த திருப்தி எனக்கும் உங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருந்துட்டு என்று சொன்னா, இதை போன்ற உச்சமான வாசிப்பு பகுதியை ஊக்குவித்து இந்த உலகத்தில் எத்தனையோ எழுத்தாளர்கள் முரண்பட்டு பேசுவார்கள். அரிஸ்டோட்டில் ஒன்றை எழுதினா பிளேட்டோ இன்னொன்றை மாற்றி எழுதுவார். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் எழுதினார், ரஷ்யாவில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் மாற்றி பேசுவார். ஓஷோன்ற ஒரு எழுத்தாளர் எழுதினா இந்த தத்துவம் எல்லாம் குப்பைன்னு சொல்லி இன்னொரு பிரபஞ்சம் மாற்றி எழுதுவார். ரப்பு எழுதிட்டான்னு சொன்னா இந்த உலகத்துக்கு அதை மாற்றி எழுதும் சக்தி இந்த உலகத்தில் எவருக்கும் கிடையாது. அந்த புத்தகம் நம்ம கிட்ட இருக்குதே. கண்ணியத்துக்குரியவர்களே, அதை வாசிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆழமாக தெரிஞ்சு கொள்வோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் உச்சத்தை சொல்லுதே, தெரிஞ்சு கொள்ளுவோம். நம்முடைய சர்வ சாதாரணமான நடைமுறையில சின்ன சின்ன பிரச்சனை, உச்சமான பிரச்சனைகளை விடுவோம். ஒவ்வொரு டொட்டுக்குமான பிரச்சனையை அடிச்சு சொல்லுது. எனக்கிட்ட வந்து படிங்கன்னு சொல்ற ஒற்றை வேதம் அல் குர்ஆன். ஃபைதா தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்து இலல்லாஹி வ ரசூலி. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டால் நம்ம கிட்ட வாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஏதாவது ஒரு விஷயத்துல, மார்க்கத்துல, குடும்பத்துல அப்படின்னு மட்டும் சொல்லல, சட்டத்துல, ஃபிக்ஹ்ல மட்டும் சொல்லல. ஏதாவது ஒரு டொட், சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பிரச்சனையில ஏதாவது இது சரியா அது சரியா, அப்படி செய்வோமா இப்படி செய்வோமா நினைக்கீங்களா? குர்ஆன் பக்கம் கொஞ்சம் வந்து பாருங்க. நம்ம கிட்ட தீர்வு இருக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதம் எங்காவது உண்டா? கேள்விப்பட்டிருக்கமா? இப்படி அடிச்சு சொல்லுது ஒரு வேதம் சொல்லி. எனவேதானே ரப்புல் ஆலமீன் ரோஷப்படுறான். எனவேதானே வந்து அதை படிக்காத மக்களுக்கு மேல ரப்புல் ஆலமீன் கோவப்படுறான். எனவேதானே அந்த வேதம் ஆனா தொடக்கம் அக்கேனா வரைக்கும் ரப்பு தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்குது. அந்த நிரூபணம் விளங்காம கண்ட கண்ட செங்கல் தொடக்கம் மரங்கள் வரும் வரைக்கும் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால ரப்புல் ஆலமீன் ரோஷப்படாம என்ன செய்வான்? கோவப்படாம என்ன செய்வான்? செய்யறதையெல்லாம் நான் நினைச்சா மன்னிச்சிருவேன், எனக்கு இணை வைக்கீங்களா? மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ரப்பு ரோஷப்பட்டு சொல்றதுல நியாயம் இல்லையா கண்ணியத்துக்குரியவர்களே? எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு டொட்டுலையும் நியாயத்தை வைக்குது. உச்சமான பிரச்சனைகளை விடுங்க, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள். என் பேரை என் தந்தையோட பேரோட சேர்த்து கூப்பிடுறதா, அல்லது ஒரு பெண்ட பேரை அவங்களோட கணவன் பேரோட சேர்த்து கூப்பிடுறதா? அன்றைக்கு எத்தனையோ ஆஃபீஸுகள், காரியாலயங்களில் ஒரு பொம்பளோட பேரை மிஸ்ஸஸ் நௌஃபர், மிஸ்ஸஸ் இர்ஷாத், மிஸ்ஸஸ் திருமதி அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை போடுறாங்க. இன்னற மனைவி அவங்களோட தந்தையோட பேரை சொல்லி சேர்த்து போடலை. அந்த பொம்பளோட கணவன் திடீர்னு என்ன செய்யலாம்? மரணிக்கலாம், டிவோர்ஸ் பண்ணலாம், விவாகரத்து செய்யலாம். இன்னொரு கணவனை வந்தால் அந்த ஆஃபீஸுக்கு போகிறோம். இந்த கணவனோட புது கணவனோட போனால் அந்த ஆஃபீஸில் வாசிப்பாங்க. அவங்க எப்படி இன்னார பொண்டாட்டியானீங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் புது புருஷன் போயிருப்பாங்க. எவ்வளோ பெரிய சங்கடம்! இஸ்லாம் என்ன சொல்லும்? குர்ஆன் தந்தையுடைய பேரை சொல்லுங்க, நமக்கு சங்கடமே இல்லை. தந்தை குடிகாரனா, கேவலமானவரா, கெட்டவரா, பரவாயில்ல, நாங்கள் பெருக்க எங்களுடைய சிந்தனை நிச்சயமாக முடிவை தரும். நம்மட பேர் நம்மட வாப்பாவோட இருக்கிறது தான் நிரந்தரம், மாறாது. ரப்பு மறுமையில் எங்களோட வாப்பட பேரை சொல்லித்தான் கூப்பிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சூசகமாக சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமாரும் சொன்னாங்க, யா கௌமி
அவங்களோட சமுதாயத்தினரை அழைக்கும் பொழுது மூசா நபி சொன்னாங்க யா கௌமி, என்னுடைய சமுதாயம் என்று உரிமையோட பேசினாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்றான் யா கௌமி, என்னுடைய சமுதாயமே அப்படின்ட்டு உரிமைக்கோட பேசினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா கௌமி என்ற சமுதாயமே என்று சொல்லலையே. அவங்க சொல்றாங்க யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே அப்படின்னு அழைத்து தான் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? எந்த சமுதாயமே அடிச்சு உரிமை கோர்றதுக்கான உரிமை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்ல. காரணம் அவங்களுக்கு வாப்பா இல்ல. வாப்பா இல்லைன்னு சொன்னா அதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல. எனவே நீங்க அப்படியே கூப்பிட்டுட்டு போங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு டொட்டிலும் நியாயம். நம்ம வணக்கம் சொல்லிட்டு போறோம். ஒருத்தர் டென்ஷன்ல இருக்கார், ஒருத்தர் கவலையில் இருக்கார், ஒருத்தர் ஒரு ரூமுக்குள்ள இருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்கன்னு கேட்கலாம். அல்லது வணக்கம், உங்களை நான் வணங்குறேன் கொஞ்சம் விடுங்கன்னு கேட்கலாம். அல்லது கொஞ்சம் கொஞ்சம் இங்கேண்டு பேரை சொல்லி கூப்பிடலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுது. இந்த சொல்லில் யாருக்காவது சங்கடம் வருமா? உங்களுக்கு மேலே சாந்தி வரட்டும் அப்படின்ட்டு சொன்னால் யாராவது கோவிப்பாங்களா? எனக்கு வேணாம் சாந்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்களா? சாந்தி அழகான சொல். வணக்கம் என்று சொன்னால் இல்லை, வணங்குறங்கிற அந்த சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் வணங்குறதுக்கு தகுதி இல்லை. வணக்கம்னு சொன்னால் வணங்குதல், அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனித மனோநிலைகளும் இருக்குது. சாந்தி வரட்டும்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருக்காங்களா? நிச்சயமாக இல்லையே. அப்ப இஸ்லாம் பொதுவாக உலகத்தில் 4 பேர் 4 நிலைப்பாடு இருந்தால் இந்த மாதிரி செய்வோம், அழகா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்லாத்தை போன்ற ஒன்று இருக்குதா? தாத்தட மகளை திருமணம் முடிக்கிறது இஸ்லாத்துல ஹராம். ஏன்டா எங்கட பிள்ளை போல, எங்கட தங்கச்ச போல அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்படித்தான் நம்ம தூக்கி வளர்த்திருப்போம், எங்கட பிள்ளை மாதிரி பார்த்திருப்போம். எனவே திருமணம் முடிக்கிறது ஹராம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லும். ஆனா தாய் மாமாவை மச்சான் போல முடிக்கிற சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்குது. எனவே தீர்வு என்ன? இல்லை, இது ஹராம், இதை முடிக்காம வேற ஆப்ஷனாக பார்ப்போமே, அதுதான் தீர்வு. அதுதான் இஸ்லாம் சொல்லும். கண்ணியத்துக்குரியவர்களை, எதை எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் சொல்றேன். நான் பேசக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் மிக மிக சிறிய உதாரணங்கள். எது அழகு? தாடி வைப்பது அழகுதான். இது அழகு இல்லையா? தாடி வலிப்பதில் தான் அழகு இருக்குதா? இல்லை, வைப்பதில் அழகு இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, சும்மா சொல்லல, மார்க்கம்ட்டு சொல்லுது, அதுக்கு நன்மைகளை அள்ளி தருது. அது 2, அதை விடுவோம். அழகா இல்லையா அப்படி சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ எண்ணெய்களை தயாரிக்காங்களே, ஒயில்களை. சின்ன பிள்ளைக்கு தாடி வச்ச மாதிரி எல்லாம் தயாரிக்கிறது முஸ்லீம்களா? ஏனைய மதத்தவங்க ஏன் தயாரிக்காங்க? மனுஷன் இல்லாதவங்க இதை விரும்புகிறாங்க, அவங்களுக்கு அழகா இருக்குன்னு நினைக்காங்க. இது மனித உளவியல், அதற்காக வேண்டி எண்ணெய்கள் தயாரிக்கப்படுது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் தீர்வு சொல்லும் ஒற்றை மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த மார்க்கமும் தீர்வு சொல்லாது. எதை எடுத்தாலும் எந்த மார்க்கமும் அதற்கு ஆறுதல் சொல்லும். மாவடி பள்ளியில் கிழக்கு மாகாணத்தில் 6-7 பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு ஆற்றுல போயிட்டு திடீர்னு மாதிரி. இதுக்கு இந்த உலகத்தில் அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் செல்ல ஏழுமா யாருக்காவது? நிச்சயமாக முடியாது. இஸ்லாம் மாத்திரம் சொல்லும், இஸ்லாம் சொல்லும். அவர் என்ன அனர்த்தங்கள்ல நீர்கள்ல மூழ்கப்பட்டவரா? அவர் ஷஹீத், ரப்புடைய இடத்தில் அதி உச்சமான ஒரு அந்தஸ்து, அவருக்கு நேரடி சுவர்க்கம். அவர் இறைப்பாதையில் கொல்லப்பட்டவருக்கு சமமானவர். அவர் சுவர்க்கத்தில் பூஞ்சோலைகளில் சுத்தி திரியக்கூடிய வண்ணம் அமைக்கப்பட போகிறார். இதைவிட தீர்வு இருக்குதா? இதைவிட திருப்தி நம்ம மனசுக்கு வருமா? எத்தனையோ பேர் செல்லலாம், விடுங்க எல்லாரும் மௌத்தாகிறதான்னு சொல்லலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு வந்திடுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் நீதமான மார்க்கம், நியாயமான மார்க்கம். ஆனால் சிலவங்களை பணக்காரனா வச்சிருக்குது, சிலவங்களை ஏழையா வச்சிருக்கு. ரப்புல் ஆலமீனுடைய எழுத்து, ரப்பு நீதமானவன். ஆனா ரப்பு சிலவங்களை மகரகம ராகம நோய்கள்ல உச்சமா வச்சிருக்கான், சிலவங்களை உற்சாகமாக சுத்த வச்சிருக்கிறான். சிலவங்களை 16-15 வயசு வந்தாலே பொம்பளை பிள்ளைகளுக்கு அறிவையும் அந்தஸ்தையும் அழகையும் கொடுத்து திருமணம் முடிக்கிறதுக்கு போல் இல்லமா பொன் கேட்கறதுக்கு எங்களை எல்லாம் நிக்க வச்சிருக்கான். சிலவங்களை 40 வயசை தாண்டிய முதிர்கண்ணிகளையும் ரப்புத்தான் படைத்திருக்கின்றான். அடுத்த நேர சோத்துக்கு இயங்கக்கூடிய, அடுத்த நேர அடுப்பறிவதற்கு தத்தளிக்கக்கூடிய ஏழை வர்க்கத்தையும் ரப்புத்தான் படைத்தான். எலான் மாஸ்கையும் ரப்புத்தான் படைத்தான். அவர்களை 50,000 வருஷத்துக்கு முதல்ல எழுதி முடிச்சிட்டான். அப்ப நீதம் இல்லாததை போன்று விளங்குதே, தீர்வு இல்லாததை போன்று சில நேரம் இந்த உலகத்தில் விளங்குதே கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த இஸ்லாம் நிச்சயமாக தீர்வை உடைய ஒரு மார்க்கம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹபீபினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி இஸ்லாம் படைச்சிருக்குது. சிலவங்களுக்கு திடீர்னு மாதிரி முடி கொட்டுது, சிலவங்களுக்கு அடர்த்தியான முடி இருக்குது, சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறோம், சிலவங்களுக்கு கண்ணாடிண்டா என்னென்றே தெரியாத அளவுக்கு 90 வயசுல பளிச்சென பார்வை இருக்குது. ஏழைகளின் உச்சகட்டம், வறுமையின் உச்சகட்டம், பணத்தின் உச்சகட்டம் எல்லாம் மாற்றி மாற்றி படைத்தால் ரப்புல் ஆலமீன் நீதமானவன் தானே. அப்போ இதற்கு தீர்வு? கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸுல் குதுஸி, ரப்புடைய வார்த்தை, இன்னி ஹர்ரம்துல் ஸுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்யறத எனக்கு நானே ஹராம்னு சொல்லிட்டேன். வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கும் அது ஹராம் தான். ஃபலா தலாலமு, மாறி மாறி அநியாயம் செய்திட வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரப்பு சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஏற்ற இறக்கத்தை போன்று விளங்குது. கபா கதிரில் நீதத்தன்மை இல்லையே அப்படின்ற மாதிரி சில நேரம் ஷைத்தான் சிந்தனைகளை தருகின்றான். ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் சில நேரத்தில் அந்த மாதிரி எங்களுடைய சிற்றறிவுக்கு விளங்கினாலும் ரப்பு பிரம்மாண்டமான அறிவை படைத்தவன், நீதத்தை படைத்தவன். மறுமை நாளில் அதை பல மடங்காக இல்ல, 2 மடங்காக இல்ல, பல கோடி மடங்காக திருப்தியா தரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அந்த நேரம் இங்கெல்லாம் அநியாயம் இல்லை அப்படின்னு நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுகுலுல் ஃபுகரா கபுல அக்னியாஇஹிம், பணக்காரர்களை விட ஏழைகள் சுவர்க்கம் நுழைவார்கள். நிஸ்ஃபு யௌம், 500 வருஷத்துக்கு முதலில். கண்ணியத்துக்குரியவர்களை, இங்க தான் வறுமை சிலவங்களுக்கு. சிலவங்க பணக்காரர்களை பார்த்து தத்தளிக்கின்றோம், அங்கலாய்க்கின்றோம். ஏன் அவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டான், எங்களுக்கு இப்படி என்று நினைக்கின்றோம். மறுமை நாளில் சொர்க்கத்திர கேட்டு அதனுடைய இன்பங்கள் மொத்தத்தையும் பார்த்த புறவும் ஏழைகள் அவர்களுக்கு முதலால் போகின்றார்கள் என்று சொன்னா, அப்ப இந்த உலகத்தில் எங்களுக்கு திரளியே என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற அந்த குணம் இருக்கின்றதே, அது நல்லதல்ல. எனவே பணக்காரர்களுக்கு மாத்திரம்தான் இப்படியா என்று சொன்னா இல்ல, ரப்பு நீதமானவன். ஏழைகளை பார்த்து சொல்கின்றான், அல் ஃபகீருல் முஹ்தால், ரப்பு கணக்கெடுக்காத பட்டியல் இருக்கிற ஒருத்தர் யார் என்று தெரியுமா? பெருமை அடிக்கும் ஒரு ஏழை, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு ஏழை. அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவர் இருந்துக்க மாட்டார். எல்லாரையும் பார்த்து பொறாமப்படுறது. போன்ல நகைக்கடை இருக்கும், 4 கடை அசால்ட்டா இருப்பாங்க. கீழுக்கு செருப்பு தைச்சிட்டு இருக்கிறவங்க சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, எந்த கஸ்டமர் இவங்கள்ட்ட சொல்லியே சில புத்தி இருக்கும். எனவே இஸ்லாம் சமாந்திரமானது. இது ஊடாகவே இவர்கள் உங்களுக்கு உலகத்திலையும் இல்லை மறுமையிலும் இல்லைங்கிற பட்டியலில் வைத்துருவாங்க. உலகத்துல ரப்பு உண்ட தந்தா அங்க மறுமையில மாத்தி தாரான். கண்ணியத்துக்குரியவர்களை, சொர்க்கத்தை பார்த்துட்டும் போகாம இருப்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலில் கொஞ்சம் ஊனம், கொஞ்சம் பிரச்சனை. அவங்க ஒரு மரத்தில் ஏறுவாங்க, ப்ரஷ் பிக்கிறதுக்கு எப்படி ஆலங்குச்சி வேப்பங்குச்சி ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நேரத்தில் பிச்சாங்களோ, அராக்கு மரத்தில் இருந்து ஒரு குச்சை பிக்கிறதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏறுவாங்க. சஹாபாக்கள் இதை பார்த்து சிரிப்பாங்க. ஃபவாஹிகல் கௌம், சஹாபாக்கள் கொஞ்சம் சிரிச்சிடுவாங்க, மனுஷன் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமத்ததுஹுன், ஏன் சிரிக்கீங்க? இப்னு மஸ்ஊதுடைய காலை பார்த்து சிரிக்கும் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா, லஹுமா, இந்த 2 காலும் இருக்குத்தானே, இந்த ஊனம் இருக்குத்தானே, இது ரப்புடைய பார்வையில் அஸ்கலு ஃபில் மீசான் மின் உஹத், உஹது மலையையும் விடப்பாரம் இந்த ஊனம். பொறுமையா இருந்தாங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் ரப்பு பிடிச்சான். மறுமையில உஹது மலை எத்தனை கிலோ? உகது மலவை உடைச்சி ஒரு முண்டுக்கல்ல தூக்கி எடுத்தோம்னு சொன்னால் லட்சக்கணக்கில் கிலோ இருக்காதா? அப்ப உகது மலவு எத்தனை கிலோ? அதையும் விட நன்மையாலான நன்மைகளை ரப்பு அள்ளி கொடுக்க சக்தி இல்லாதவனா? அதற்கு 100% அருகதையானவன். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ரப்பு ஒரு பேச்சுக்கு சாத்தியம் இல்லை என்று நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மையிலே அது சாத்தியம். அது 100%. அதை நம்பணும். அது ஈமான். எனவேதான் குர்ஆன் கவிதை மாதிரி நினைச்சுற்றவானாம் குர்ஆன ரப்பு சொல்றான். அதனால தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப உலகத்தில் அவருக்கு ஊனம், உலகத்தில் நமக்கு பிரச்சனை, உலகத்தில் நமக்கு கேன்சர், உலகத்தில் அந்த நோய் இந்த நோய், அவ்வளவு உட்பட்ட நோய்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. பொறுமையா இருந்துட்டோம் சொன்னா மறுமையில ஒரு முள்ளு குத்தினா கூட அங்க எந்த மாதிரி மாத்தித்தாரா. ஒரு முடி நரைச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முடி நரைச்சா, ஒரு மூமினுக்கு ஒரு முடி வெள்ளை முடி வந்துட்டு சொன்னா மறுமையில அதன் ஊடாக படித்தரங்கள் மேல. ஏன் அவர பளிச்சுன்னு கருத்து அப்படின்னு மாறி இருக்குது. நம்மட வெள்ளையாயிட்டு இன்னொருத்தரை பார்த்து யோசிக்கிற ஒப்பீட்டளவில் எதை நினைச்சா கூட
நமக்கு கொஞ்சம் பாதிப்பு மாதிரி விளங்குதா? ஒவ்வொரு டொட்டுக்கும் இஸ்லாம் மாத்திரம்தான் தீர்வு. இஸ்லாத்தை தவிர வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் தீர்வு கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களை எண்ணற்ற விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக அல் குர்ஆன் படின்னு சொல்லுது, போய் படிப்போம். எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பேரப்பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் நல்லா வாசிக்கும். இன்றைக்கு 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு எவ்வளவோ விஷயத்தை வாசிக்காங்க. இந்த மூளையினுடைய கொள்ளளவு கோடிக்கணக்கில் புத்தகத்தை வாசிச்சா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பு இது. எங்களோட பிள்ளைகளை ஒரு மகரிபுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை ஓதிட்டு ஒரு தாள் ஆக குறைஞ்சது 5 நிமிஷமும் போகாதே ஒரு தாளை வாசிங்க மகன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைய அல்லது பேர பிள்ளைய அல்லது நாம ஒவ்வொரு நாளும் உலகத்தின் அதி உச்சமான எழுத்தாளனுடைய பேச்சு, அவர் என்ன பேசுறான், பயான்கள்ல கேட்கன், ஆடியோக்கள்ல வீடியோக்கள்ல பார்க்கன். அந்த மௌலைமார் கூட சில நேரத்தில் நேரடியா பார்க்காதவங்களா இருக்கலாம், பயான கேட்டுட்டு வந்து பயான் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா நாங்க அதி உச்சமாக ரப்பினுடைய அதி உச்ச பேச்சை என்ற கண்ணால வாசிக்க போறேன், என்ற பிள்ளைய கண்ணால வாசிக்க வைக்க போறேன். அதையும் விட ஒரு புத்தகம் இந்த உலகத்துல இருந்துடுமா? அதை வாசிச்ச ஒரு திருப்தி ஒருத்தருக்கு வந்துடுமா? எனவே கண்ணியத்துக்குரியவர்களை உறுதிமொழி எடுப்போம். இயலுமான வரும் வரைக்கும் ரப்புடைய வார்த்தைகள், ரப்பு சும்மா பேசல, ரப்பு சும்மா பேசல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இது வரும் வரைக்கும் ரப்பு எடக்கெட பேசினான். முகமது நபியுடைய சந்ததிக்கு பேச்சை நிறுத்திவிட்டான். அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனுக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதைது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் மார்க்கம் கம்ப்ளீட். சஹாபாக்கள் அழுதார்கள், ரப்பு பேச மாட்டானா? இதன் பின்பு ரப்பு பேசவே மாட்டானா? ரப்பு பேசினானே, உலகத்தை படைத்த ரப்பு ஒற்றை கடவுள் பேசினானே, எங்களோடு பேசினானே, ஒரு எழுத்து வீணாகாத ஒரு பேச்சாளனே, அந்த பேச்சை நிறுத்தி விட்டானே. அந்த வேதம் எங்கள் கைக்குள்ளே இருக்கின்றதே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அதை வாசிப்போம். அதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய வீடுகளில் செய்வோம். தர்ஜுமாக்களை கட்டாயம் ஒவ்வொரு வீடுகளிலும் வைத்திருப்போம். அந்த தர்ஜுமாவில் ஆக குறைந்தது ஒவ்வொரு பக்கமாவது வாசிப்போம். ஒரு 10 வசனத்தையாவது மொழிபெயர்ப்ப வாசிப்போம். விளங்கும், காலப்போக்கில் சொணங்கும், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வாசிப்போம். வாசிக்கும் பொழுது அந்த வாசித்தல் எங்களுக்கு தெரியப்படுத்தும். இதற்கான விளக்கங்கள் தேவை, இதற்கு தஃப்சீர் தேவை. அதன் பிறகு அந்த வாசித்தலே எங்களுக்கு அடுத்த கட்ட அறிவை கொண்டு போய் சேர்க்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன் என்று சொன்னாலே வந்து வாசின்ற அர்த்தம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த புத்தகத்துக்கு உரித்தான சமுதாயம் நாங்கள், ஒட்டுமொத்தமான மனிதருக்குமான புத்தகம் இது. ஆனால் எங்கட வீட்டில் விரும்பியோ விரும்பாமலோ வந்திருக்கிற புத்தகம் இது. நாங்கள் எவ்வளவோ புத்தகத்தை வாசித்தோம், வாசிக்காம விடுவோம், அதை விடுவோம். ரப்புடைய நேரடி வார்த்தையை வாசிப்பதற்கு அருகதை உடையவர்கள் நாங்கள். எனவே கண்ணியத்துரியர்களே, ரமதானும் வருகிறது, இயலுமான வரும் வரைக்கும் தர்ஜுமாக்கள் இல்லாதவங்க கட்டாயம் பள்ளியினூடாகையாவது வாங்குங்க. இருக்கிறவங்க இல்லை எனக்கு வாசிக்க ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்னா இருக்கிறவங்க வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு டொட்டும் வாசிக்க பொழுதும் கூட உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புடைய வார்த்தை புதுனம் இல்லை, ரப்புடைய வார்த்தை அகராதி வச்சு படிக்கணும் என்னும் அளவுக்கு ஒரு தேவைப்பாடு இல்லை. திட்ட தெளிவான எழுத்துக்கள். சூரத்து நூஹ் எடுத்து வாசிங்க. சூரா நூஹ். நூஹ் என்ற ஒரு தூதர் வந்தார், 950 வருஷம் வாழ்ந்தார். இரவு பகலாக பிரச்சாரம் செய்தார், தனிநபராக பிரச்சாரம் செய்தார், கூட்டமாக செய்தார், ரகசியமாக செய்தார், பப்ளிக்காக செய்தார். அவர்கள் காதால் விரல்களால் காதினில் ஓட்டி இவருடைய பேச்சை கேட்காமல் அமைதியாக இருந்து கொண்டார்கள். சின்ன பிள்ளை மாதிரி கதை சொல்றானே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு புதுனமான கதை தேவையா? யூடியூப் தேவையா? ஃபேஸ்புக் தேவையா? இதுக்குள்ள கொண்டு வந்து விடுங்க. 300 வருஷம் தூங்கின குகைத்தோழர்கள் வேணுமா? எறும்பு பேசுது, சுலைமான் வாரார், ஓடுவோம், ஒளிஞ்சிடுவோம். எறும்பு பேசுது. யானைகள் அதை அழிக்கணுமா? யானையை விட மிகப்பெரிய டைனோசரை கொண்டு அழிக்கல, ஒரு கல்லால தூக்கி ஒரு சின்ன பறவையை வர வச்சு அழிச்சான். உச்சத்தினுடைய அதி உச்சமான கவர்ச்சிகரமான சிந்தனைகளை கொண்ட சகலவிதமான எழுத்தாளர்களும் இதில் உண்டு. நம்மெல்லாம் பேச்சுக்குத்தான் சொல்லுவோம், அது சாத்தியமாக இருக்காது. ஒரு 100 பேர் கொண்டு சொல்லுவோம், அதில் உண்மைத்தன்மை குறைவாக இருக்கும். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய அத்துணையும் 100% உண்மை. அதை வேறொருத்தரும் உண்மைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை எனும் அளவுக்கு உண்மை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கள் கைகளில் தவழும் அல் குர்ஆனுடைய அருமையை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு வம்சத்தினராக நானும் நீங்களும், என்னுடைய வீடும் உங்களுடைய வீடும் மாறும்.
மாற்றுவோம் என கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன். ஹாதா மா இண்டி வலில் முந்தல்லவா ஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.